கர்த்தர் நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக ஒரே தலைப்பை நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய தலைப்பு முதல் வாரத்தில் முதல் பாகமாகவும், கடந்த வாரத்தில் 2வது பாகமாகவும், இந்த வாரம் இந்த கிறிஸ்தவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய 7 காரியங்களின் 3வது மற்றும் கடைசி பாகத்தை இந்த நாளில் நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை முதல் 2 பாகத்தை நீங்க கேட்காம இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை உங்களுக்கு மறந்து இருக்குமானால் நம்முடைய யூடியூப் சேனல் ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரியில போய் நீங்கள் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சின்னதாக உங்களுக்கு அந்த ஞாபகத்தை கொடுத்து நான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7 காரியங்களிலே முதலாவது காரியம், நாம் எதிர்மறையான பேச்சுகளுக்கு நம்ம விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். 2வது, நாம் மாயக்காரர்களை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கடந்த வாரத்தில் வந்து எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் மூலமாக பேசினார். 3வது காரியம், கிறிஸ்தவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7 காரியங்கள் 3வது காரியம், நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், கிறிஸ்துவ வாழ்க்கையில மிகவும் அவசியமான காரியத்தில் ஒன்றாகிய நாம் ஜெபத்தை ஒருபொழுதும் கைவிடவே கூடாது என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17 மற்றும் 18ஆம் வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை கடந்த 2 வாரங்களில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். இன்றைக்கு கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நேரத்தில் இன்னும் ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. 7 காரியங்கள் 4 காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கு கடைசி 3 காரியங்களை பார்த்து தேவன் நம்மோடு பேசி ஆராதனை நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது காரியம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 5வது காரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நாம விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க do not lack faith. விசுவாசத்துல மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, குறைவுள்ளவர்களாய் காணப்படவே கூடாது. இது நம்ம விசுவாசத்தின் ஆண்டாக இருக்கிறபடினால கர்த்தர் கடந்த 5 மாதங்களாக பைபிள் ஸ்டடியில விசுவாசத்தை குறித்து நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மே மாதமே நமக்கு முடிய போகிறது. ஆனாலும் ஆண்டவர் இன்னும் எத்தனையோ மாசங்கள் நமக்கு விசுவாசத்தை குறித்து கற்றுத் தர போகிறார். இதுல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நாம விசுவாசத்துல என்ன பண்ணக்கூடாது, குறைவு என்ற காரியங்கள் வரவே கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பேரு விசுவாசிகள். ஏன்னா நாம அவரை விசுவாசிக்கிறதுனாலதான் நமக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் வந்திருக்கு. நமக்கு அந்த விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைவற்றவர்களால் ஒருவேளை விசுவாசத்துல நம்மை கீழ் கொண்டு போகிறதுக்கு அநேக காரியங்கள் மேற்கொள்ள வரும். ஆனால் அந்த விசுவாசத்துல நாம எப்படி இருக்கணுமா, அதான் வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில், நீ ஜெபம் பண்ணும் பொழுதே விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணணும். உங்க ஜெப வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்துல நமக்கு முக்கியமான வேண்டிய காரியங்கள் எப்படி ஜெபம் முக்கியமோ அதே அளவுக்கு நமக்கு விசுவாசமும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதே விசுவாசத்தை கொண்டுதான் ஒரு மனுஷன் என்ன பண்ணான், உலகத்தை ஜெயித்தவனாக இருந்தான். ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அவன் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் அவனால் பெற முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த பூமி, அதான் வசனம் சொல்லுவாங்க, பூமி
தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். இந்த வசனம் கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதவங்க, ஒண்ணுமே இல்லாத சொன்னார், உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் இனம் சொந்த பந்து எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ எல்லாத்தையும் விட்டு அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் அவன் என்ன பண்ணா உதவி தள்ளிட்டு ஜீரோவா போனான். கடைசியில் அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சுன்னா அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாதபடிக்காக இருந்தது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் விசுவாசத்தினால என்ன காரியங்கள் வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஆபிரகாமே சாட்சி. ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர்ல பவுல் அருமையா ஒரு வசனத்தை சொல்வார், நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆபிரகாமுக்கு கொடுப்பார் என்று சொன்னார், ஈசாக்குக்கு கொடுப்பார் என்று சொன்னார், யாக்கோபுக்கு கொடுப்பார் என்று சொன்னார், யோசேப்புக்கு கொடுப்பார் என்று சொன்னார், தாவீதுக்கு கொடுப்பார் என்று சொன்னார், மோசேக்கு கொடுப்பார் என்று சொன்னார், யோசுவாவுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாருமே தெரிந்ததான வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீங்க, கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். விசுவாசத்தோடு நீ எதை செய்தாலும் ஆண்டவர் உனக்கு அதை செய்வேன் என்று சொன்னார். ஏனென்றால் கேட்கிறவன் எவன் என்ன பண்ணுவானா, பெற்றுக்கொள்கிறவனா இருக்கிறான். நீ எதை கேட்டாலும் சரி, அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாய் அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது, உண்மையாய் அவரை நீ விசுவாசிக்கும் பொழுது, உண்மையாய் அவரை நீ தேடும் பொழுது, நிச்சயமாகவே அவர் உன்னுடைய காரியங்களை பார்க்கிறார், உன் அலைச்சல்களை பார்க்கிறார், உன் பிரயாசத்தை பார்க்கிறார். ஒருவேளை மனுஷன் உன்னை அசட்டையாக எண்ணலாம், மனுஷன் உன்னை உதவி தரலாம், மனுஷன் உன்னை துரத்தலாம், மனுஷன் உன்னை நேசிக்காம போகலாம். ஆனால் என் தேவன் ஒரு பொழுதும் நம்ம என்ன பண்ண மாட்டாரா, உதவி தள்ளவே மாட்டார். அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறான். அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற, அவரை தேடுகிற, அவரை உறுதியாக பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களை அவரை என்ன கேட்கிறார்களோ அதை அவர்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளை அவரை விசுவாசமா புரிந்து கொள்ளுங்க. உங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்க காரணங்களை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலைகளை நீங்க எப்பொழுதும் பார்க்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எழுந்து போகிறதுக்கு காரணம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறது தான். ஒருவேளை ஆபிரகாம் அந்த சூழ்நிலையை பார்த்திருப்பானா, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான் என்று சொன்னா அந்த ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்ணிருக்க முடியாது, பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அவன் சூழ்நிலைகளை பார்க்கல, அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. காலங்களை மாற்றுகிறவர் அவர். நீங்க நினைக்கலாம், எத்தனை காலம் தான், இன்னும் எவ்வளவு காலங்கள் என் வாழ்க்கை இப்படியே இருக்கும், இன்னும் எவ்வளவு காலம் தான் நான் இப்படியே இருப்பேன்னு சொல்லி ஒருவேளை ஒரு இருதயத்துல நீங்க கலங்கி இருக்கலாம். எத்தனை காலம் தான் என்னை ஜனங்கள் வெறுப்பார்கள், எத்தனை காலம் தான் என்னை அருவருப்பார்கள், என்னை நேசிக்க ஒருவர் இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நாள் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் எங்கிலோ வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். இயேசுவாக்குள்ள முதலாவது நீங்க நிலைத்திருக்கணும். நான் உலகத்துல வாழ்ந்துட்டு இயேசுவா எனக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் என்பதை நீங்கள் நன்றாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க. இயேசுவாக்குள்ள நீங்க வாழுங்க. இயேசுவாவை நீங்க உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. நான் இயேசுவாக்குள்ளேயும் வாழ்வேன், உலகத்துக்குள்ளேயும் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நாம் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும். உலகத்தோடு வாழ்ந்து போயிருக்கோம், இல்லைன்னா இயேசுவாவோடு இருக்கும். உலகத்தோடு வாழ்ந்தீங்கன்னா உலகம் உங்களை உலகத்தின் பாதையை கொண்டு போவோம். ஆனால்
என் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் அவருக்குள் நீங்கள் நிலைத்திருந்தால் அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல இல்லை, இயேசப்பா உள்ளத்துல இல்லை, உலகம் தான் இருக்குது. இருதயத்துல உலகத்தின் காரியங்கள் தான் நமக்கு நிறைஞ்சிருக்கிறது. நம்ம கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரணம். இயேசுவாக நீங்க கூட நீங்க பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி வாயினால சொல்லுகிறது இல்ல, அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரை தேடணும். அவைகளை ஜாயின் பண்ணும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். இதெல்லாம் ஒரு பிரதர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு அவர் பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்காரு. அன்னைக்கு அவர் ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட், ஆனா இன்னைக்கு அவர் நல்ல ஒரு ஊழியக்காரராக இருக்காரு. ஏன்னா அந்த வார்த்தை அவருடைய வாயில அறிக்கை செய்து விட்டார். வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ள என்ன வரும்? அந்த விசுவாசம் வரும். ஏன்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். தேவனுடைய மகிமையை காணணும்னா எனக்குள்ள விசுவாசம் குறைவாக இருக்கும். அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நாம நிறைவாக மாற்றணும். நீங்க குறைவுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்க சொல்லிதான் நீங்க குறைவா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும் நாம் குறைவுள்ளவன் தான். ஆனா அந்த குறைவோடவே இருக்கிறார். அந்த குறைவு நிறைவாக மாறணும் என்று சொன்னால் அது இயேசுவால மாற்றமே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த வசனத்தை எத்தனையோ முறை நாங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி விசுவாச அறிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, இல்லையா? ஆண்டவரே எனக்கு செய்ததுக்காக நன்றி, எனக்கு பண உதவி செஞ்சதுக்காக நன்றி, எனக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையோடு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த விசுவாச அறிக்கையே உங்களுக்கு கைகூடி வருகிறத நீங்க நிச்சயமாகவே பார்க்க முடியும். ஒருவேளை குறைவோடு நீங்க இருக்கலாம், ஆனால் இந்த குறைவுகளை எல்லாம் அவர் ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன கேட்டாலும் சரி, ஒருவேளை எனக்கு ஆலயத்தை விட்டு வெளியில போன உடனே எனக்கு என்ன வந்துருது? துக்கம் வந்துருது, எனக்கு கஷ்டம் வந்துருது. இங்க இருக்கும் பொழுது வசனத்தை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனா உலகத்துக்குள்ள போகும் பொழுது எனக்குள்ள சிந்தைகள் எல்லாமே என்ன பண்ணிருது? மாறுபட்டுருது. நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை இருக்கலாம். அது ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபம் என்ன பண்ண வேண்டுதல் என்ன பண்ணுமா? மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு என்று சொன்னா, உங்களை ஏதோ ஒரு லோல வச்சு ஆண்டவர் எப்பவுமே பார்க்கல. என் பிள்ளைகள் எப்பொழுதுமே உயரத்துல வைக்கணும். ஹல்லேலூயா. உங்களை உயரத்துல வைக்கணும் ஆண்டவர் ஆசைப்படுறார். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? எதுக்குமே நாம என்ன பண்றது? இடம் கொடுக்கறது இல்லை. ஆண்டவரே உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும் போது கூட நம்மளுடைய குறைவுகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கறது, உனக்கு என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். ஆண்டவரே எனக்கு இது இல்லப்பா, அது இல்லப்பா, இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரை நீங்க போதும் சொல்லி பாருங்க. அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசமா உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஏசமா உங்க இல்லத்தில் இல்லாம உங்க விசுவாச வாழ்க்கையில நீங்க ஜெயம் கொள்ளவே முடியாது. நாம ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், திடன் கொடுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனா இந்த உலகத்தோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயித்தவரோடு நாம் இருக்கணும். தோத்து போன மனுஷன் கூட இருக்கிறார், தோத்து போன பிசாசு கூட இருக்கிறார். பிசாசு மேல சரியில்லைன்னா அவனை கீழே தள்ளி இருக்கிறார். அவன் சொல்ற பேச்சு நாம் என்ன பண்ணக்கூடாது?
கேட்கவே கூடாது. உலகத்தை ஜெயித்த இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமாகவே அவர் உங்களை நீதியின் பாதையில நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7 காரியங்களில் 5வது காரியம், விசுவாசத்தில் நாம் குறைவுபடவே கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 6வது காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படி எனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவன் நீதிக்கு என்ன பண்ணாம போயிட்டாங்களா? கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7வது காரியத்துல 6வது காரியம், சுய நீதியை நாம் செய்வது சரியா தவறா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அவாய்ட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அடுத்தவங்களை குறைவுபடுத்திட்டு நான் நீதிமான்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே அப்பேற்பட்ட காரியங்களை அவர் அருவருக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்ல எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், யாருடைய நீதியை அறியாமல்? கர்த்தருடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியா தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்கப்பா. ஏசப்பாவை செய்கிற நீதியை கேடு. ஏசப்பா சொல்லுகிற காரியங்கள், அவர் செய்திருக்கிற நீதி என்னன்னு சொன்னா, நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் தான் அவருடைய நீதியா இருக்கிறது. அதான் வசனமும் நமக்கு சொல்லுகிறது, நான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அவருடைய சத்தியத்தை கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, அவரை பின்பற்றுங்க, அவருடைய நீதியை பின்பற்றுங்க. உங்களை நீங்க உயர்த்திக் கொள்வதற்கு நாம யார் கிடையாது, நீதிமான் கிடையவே கிடையாது. நாம நீதிமான் சொல்லுவதற்கு நான் என்ன பண்ணல, எனக்குள்ள ஒரு குவாலிட்டியும் கிடையாது. உங்களை ஆராய்ச்சி பாருங்க, நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஒருவேளை வெளியே நுழைமா இருக்கலாம், ஆனா எனக்குள்ள ஓரம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நீ இதை அன்னைக்கு பேசிட்டல, நீ இதை செய்துட்டல, ஆண்டவருக்கு விரோதமா இந்த காரியத்தை செஞ்சுட்டல, நீங்க அங்க போயிட்டல, அதை பேசிட்டல, இதை பார்த்துட்டல, அதை கேட்டுட்டலன்னு சொல்லி அநேக காரியங்கள் நமக்குள்ள சொல்லுவோம். நாம இருதயத்துல அநேக காரியங்களை வைத்துக் கொண்டு நாம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவனை நியாயம் தீர்க்கவே கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அடுத்தவனை நியாயம் தீர்க்கவே கூடாது. அதான் வசனமா சொல்லுகிறது, அடுத்தவனை நியாயம் தீர்க்க, அடுத்தவனை விசாரிக்க நீ யாருமே வசனம் சொல்லுது. அப்ப நாம் அடுத்தவனை நாம் என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கவே கூடாது. அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கீழே தள்ளுகிறதுல தேவன் புரியப்படவே மாட்டார். அதான் சொல்றார், ஆண்டு சொல்ற ஒரு இடத்துல, கண்கள் இருக்கிற முதல்ல எடுத்து போடு, நீ அடுத்தவனா என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் சொல்லு. ஆண்டவர் எப்பவுமே சொல்றார், முதல்ல உனக்கு சுயநீதி இருக்குல்ல, நீ உன்னை முதல்ல ஆராய்ந்து பார். நீ முதல்ல நீ சரியா என்பதை நீ ஆராய்ந்து பார்க்கணும். நமக்குள்ள எல்லா விஷயத்திலும் நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்படி இந்த உலகத்துல என்ன தெரிஞ்சு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நாமதான் இயேசு கிறிஸ்துவை தவிர. ஹல்லேலூயா. அவர் நீதிபதியாக இருக்கிறார், நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை நீதி விசாரிக்க, நம்மை நியாயம் விசாரிக்க அவர் வரப்போகிறார். அன்றைக்கு அந்த நாள்ல நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய் அவருக்கு முன்பாக நாம் என்ன பண்ணணும், நிற்கணும். ஆண்டவர் நீ சொல்லுவார், நீ எத்தனை பேர் நியாயம் தீர்க்க, ஆனால் உன்னுடைய சுயநீதி எப்படி இருக்குது பார்த்தியா, நீ எப்பேற்பட்டவன் என்பதை பார்க்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நிறைய நேரத்தில் நம்ம இருதயத்தோடு பேசுவார். அவங்களுக்குள்ள அநேக காரியங்கள் வச்சிருப்பாங்க, ஆனா அடுத்தவங்களை நியாயம் தீர்ப்பு, நீ இப்படியா நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியா நியாயம் தீர்த்துருவாங்க. ஆனால் அவங்களுடைய சுய நீதியில மிகவும் என்ன பண்ணிருப்பாங்க, குறைவுள்ளவர்களாக இருக்க. வசனம் என்ன சொல்றது பார்ப்போமா, சுவிசேஷ புத்தகம். அப்படி உங்களுக்குள்ள ஒரு சில காரியங்கள் இருக்குமானால் அதை என்ன சொல்லுதுன்னு என்று சொல்லி நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சுவிசேஷ புத்தகம்
16ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. வசனம் என்ன சொல்லுது? நீ உன்னை மனுஷனுக்கு முன்பாக நீ உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியம், அசிங்கமான காரியம் சொல்லு. நம்ம பாஷையில சொல்லணும்னா யாரு? அசிங்கமான காரியம், தேவனுக்கு பிடிக்காத காரியம். அருவருப்புனா ஒருத்தரை நம்ம பார்க்க கூட மாட்டோம். ஒருத்தர் வெறுத்துட்டா அவங்களை பார்க்க கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், இஷ்டப்படவே மாட்டோம். அப்பேற்பட்ட காரியங்களை தான் அவர் சொல்றாரு. நான் இப்படி உனக்குள்ள இந்த காரியத்தை நீ வச்சுட்டு இருப்பீங்கன்னா அது எனக்கு அருவருப்பான காரியம், எனக்கு பிடிக்காத விஷயம். அந்த காரியத்தை நீ என்ன பண்ணாத, செய்யவே செய்யாதன்னு சொல்ற. ஆண்டவர் செய்யவே செய்யாதன்னு சொல்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம ஈஸியா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா சத்திய வசனங்களை நாம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், விசாரிச்சிருக்கிறோம், எவ்வளவு காரியங்களை கேட்கிறோம். ஆனாலும் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, செவி கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா சத்திய வசனங்களுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, இடம் கொடுக்கிறது இல்ல. வசனங்களை தெரிந்திருந்தாலும் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறது இல்லை. ஏன்னா நமக்குள்ள என்ன வந்துருச்சு, சுய நீதி வந்துருச்சு. நான் தான் நீதிமான், நான் செய்வதுதான் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொல்றதுதான் சரி. என்னது, அங்க வெள்ளக்காரா இருந்துச்சுன்னா வெள்ளக்காரா, நான் குடிச்ச முயலுக்கு 3 கால் தான் 3 கால் தான், நான் செய்யறது சரி. நான் எப்பேற்பட்ட காரியத்தை செய்தாலும் சரி அது நான் சரி என்று சொல்லி அநேகர் தன்னுடைய சுய நீதியின்படி வாழ்வாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவக்குரியவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இந்த சுய நீதி உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கவனமா கேட்கணும். தேவ வசனத்துக்கு நீங்க நல்லா கவனமா கேட்கணும். நீ மனுஷனுடைய சத்தத்தை கேட்காத, மனுஷனுடைய காரியங்களுக்கு செவிமடுக்காத. அவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டானே சொல்லி கவலைப்படாத. தேவனை தவிர ஒருவனும் யாருல நீதிமான் கிடையவே கிடையாது. அதை நீ இருதயத்துல வச்சுக்கிட்டா எவன் என்ன சொன்னாலும் நாம தேவனை மாத்திரமே பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணும்படும்படிக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நான் கிறிஸ்துவை என் வாழ்க்கையில நான் ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், அதாவது நியாய பிரமாணம் சொல்லுகிறதான காரியத்தை நீ செஞ்சுட்டேன்னா அவனுக்குள்ள ஒரு காரியம், நான் இதை செஞ்சுட்டேன், நான் இதை இவ்வளவு காரியம் நான் பின்பற்றுவேன். இயேசுதான் சொல்ற, ஒரு இடத்துல விதைக்கிற இடத்துல சொல்ற, நீ என்ன பண்ணு, எல்லாவற்றையும் நீ செய், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றியான்னு கேட்பார். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன், என் சிறு வயதிலிருந்தே நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் சொல்ற, உனக்குள்ள ஒரு குறை உண்டு, நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று இல்லாதவனுக்கு கோவில் சொல்லும் போது அவனுக்கு அந்த இருதயம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற, கோவில் நியாயப்பிரமாணம் உன்னை என்ன பண்ணாது, நீதிமானான் மாற்றாது. அந்த நியாயப்பிரமாணம் உன்னை என்ன பண்ணுமா, சுயநீதி உடையவனாய் இருக்குமே தவிர, ஆனால் அவருடைய விசுவாசத்தினாலே தான் நமக்கு அவருடைய நீதி நமக்கு
செய்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் சுய நீதியினால நீ ஒரு பொழுதும் ஆண்டவரையும் சரி ஒரு ஆத்மாவையும் சரி நீ என்ன பண்ண முடியாது, ஆதாயம் செய்யவே முடியாது. உன் சுய நீதினால நீ போய் ஒரு சுவிசேஷம் சொன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். என்ன இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்களே, என்ன இந்த பிரதர் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களே தான் மேன்மைப்படுத்துறாங்களே தவிர கர்த்தரை ஒரு விடல மேன்மைப்படுத்தலே. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன், நான் இத்தனை வருஷம் பைபிள் வாசிக்கிறேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், இவ்வளவு நாள் நான் இத்தனை வருஷம் இத்தனை வாட்டி நான் பைபிள் முடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்களும் இப்படி இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய சுய நீதியை என்ன பண்ணக்கூடாது, நிலைநாட்டக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே நீங்க என்ன பண்ணணும், அவருடைய நீதியை மாத்திரம் சொல்லணும். அதுதான் ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற தேவ நீதியா இருக்கிறது. இதேதான் ரோமர்ல சொல்ல ஆண்டவர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பவுல் ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ண, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை நீ என்ன பண்ண, விசுவாசி. தேவ நீதி உனக்கு உண்டாயிருக்கணும், உனக்குள்ள சுய நீதி இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு அப்படியா சொல்றார். உனக்கு எப்பொழுதும் சுய நீதி இருக்கவே கூடாது. கிறிஸ்துவனுக்கு எப்பொழுதும் தான் நீதிமான் என்று சொல்லி அந்த இருதயம் இருக்கவே கூடாது. தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போகணும். ஆண்டவரே, நான் எனக்கு உண்டானதெல்லாம் கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னான். ஆனா இன்னொருத்தன் அவருடைய முகத்தை கூட ஏறெடுக்க முடியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு நான் பாவி என்று சொல்லி கதறி அழுதான். அப்ப ஏற்பட்ட காரியம் தான் நமக்குள்ள வேணும், ஏற்பட்ட காரியங்கள் தான் நமக்குள்ள வேணும். என் சுய நீதியை ஆண்டோட சமூகத்துல காட்டுறது இல்ல, என் தாளந்த தேவ சமூகத்துல காட்டுறது அல்ல, தேவனுடைய நீதியை நாம் என்ன பண்ணணும், உயர்த்துகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நீதியை நாட்டுவோமா, தேவ நீதி என்று வாழ்வோமா, கர்த்தருக்கு என்று நாம் வாழ்வோமா? ஏசாயா என்ன சொல்றாரு பார்ப்போமா? பழைய புதிய பாடலையே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் பாஸ்டர் புதிய பாடல பேச மாட்டீங்களா, அது பழைய பாடல பேச மாட்டீங்களான்னு கேட்கிற காரியங்கள் எனக்கு வருது. ஏசாயா என்ன சொல்றாரு, இந்த சுயநீதியை பத்தி வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 56 அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரும், என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடியே அருமையாக எழுதுகிறார். நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரும். நீ இதெல்லாம் செஞ்சனாதான் என் ரட்சிப்பு உனக்குள்ளே வரும். அப்போ என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படும். அங்க என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய நீதி, உன் சுய நீதி அங்கே வெளிப்படவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமா 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு சுய நீதிக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ இப்படி இருக்கக்கூடாதுப்பா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் நீ இப்படிதான் இருக்கணும், புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் நீ இப்படிதான் வாழணும். ஆண்டவர் சுய நீதியை ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் வெறுத்தவராக இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமே, உங்கள் சுய நீதியை எப்பொழுதும் வெளிப்படுத்தார். ஆண்டவர் உங்களை வருகிறார். உங்கள் சுய நீதி உங்களை மேல தூக்கிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்குள்ள பெருமை வந்துடும். பெருமையினால் ஒரு மனுஷன் மேல விழுந்தான். தேவதூதன், மனுஷன் கிடையாது, தேவதூதனே ஆண்டவர் உதச்சார் என்று சொன்னால் நாமெல்லாம் ஏமாத்துவோம். உங்கள் சுய நீதியை நீங்கள் ஒரு பொழுதும் மேல எழுப்பவே கூடாது. சொல்லுவாங்க, ஒரு கொம்புகளை முளைக்குமான தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் அந்த தவறை செஞ்சுனேன், என் சுய நீதியை நான் வெளிப்படுத்தினேன்,
என்னை நான் மனுஷன் மூலமாக மேன்மைப்படுத்தினேன், என்னை உருசியாய் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்க வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஒரு மேன்மையான காரியங்களிலே வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்றது, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீ தாழ்மையாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னையே நீ உயர்த்துன்னு சொன்னா அவர் உன்னை தாழ்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய 6வது காரியம், உங்கள் சுய நீதியை நீங்கள் ஒருவொழுதும் நாடிருக்க கூடாது. தேவ நீதியை நீங்க என்ன பண்ணிருக்கோம், சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறார். கடைசி 7வது காரியம், யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. நம்ம சுருக்கமாய் பார்ப்போம். 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று அகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவாரு, என்ன செய்தாலும் ஆண்டவர் அந்த சரி நியாயம் தீர்த்துருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள், கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள், இயேசுவை நம்புகிற நீங்கள், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். 7வது காரியம், தவறான காரியங்களுக்கு ஜெபிக்கிறத நீங்க நிறுத்திக் கொள்ள வேண்டும். என்னது? தவறான காரியங்கள், உங்கள் சுய லாபத்திற்கு, உங்கள் சுய இச்சைகளுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய அளவுக்கு மேல, நம்முடைய ஆசைக்கு மேல, நம்முடைய காரியங்களுக்கு மேல நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரியும், ஆண்டவரை அனுபவிக்கிறார்களே தெரியும். ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த அந்த காரியத்துக்கு ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, செபிக்குது. எப்படி செபிக்குது? ஆண்டவரே, என்னை இவன் என்ன பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், ஆண்டவரே இவனுக்கு நீ என்ன பண்ணு, வெட்ட தனியா கொடுத்துருங்க, என் கை உடஞ்சு போச்சு இவனால தான், எனக்கு அவனுக்கு என்ன பண்ணுங்க, காலை உடச்சு போட்டுங்க, மண்டையை உடச்சு போட்டுங்க, அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியாம ஆகி போச்சுன்னா ஆண்டவரே ஜபத்தை என்ன பண்ணீங்க கேட்டீங்க, கையை கால ஓடிக்கிறது தான் ஆண்டவருடைய வேலை. அப்படி நினைச்சிருந்தாருன்னா உங்களுக்காக என் கையெல்லாம் முதல்ல உடைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சுய இச்சைகளின்படியும் உங்க சுய இஷ்டத்தின்படியும் என்ன பண்ணாங்க, ஜெபிக்காத. ஒருபடி மேல போய் யார் என்ன பண்ணுவான், ஆண்டவரே நான் உபவாசத்து, நம்மால் ரொம்ப கிளவர் இல்லையா, ஜெபம் பண்ணா கேட்கலான்னு உடனே உபவாசம் போடுறது. ஆண்டவரே உமக்காக தான் நான் உபவாசம் போடுகிறேன், இந்த மனுஷனுக்காக தான் நான் உபவாசம் போடுறேன், இந்த காரியத்துக்கு தான் நான் உபவாசம் போடுறேன். நம்ம இருந்த கூட்டம் ஒண்ணுதான், நம்மளாம் இருந்த கூட்டம் ஒண்ணுதான், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்தது ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு சத்திய வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும், சத்திய வசனங்களை கேட்கிற நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாரோ ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க. அதுதான் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது என்று வசனம் சொல்லுகிறது. நீ துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே இதை செய்யன்னு சொல்லி நீ எடுத்து போய் ஆண்டவரோட பலியை கொடுத்தனா, துன்மார்க்கனுடைய பலி அவர் என்ன பண்றாரா, அருவருக்கிறார். உன் துன்மார்க்கமான ஜீவியத்தை செய்து கொண்டு, துன்மார்க்கமான காரியத்தை செய்து கொண்டு ஆண்டவரே இதை செய்ய அதை செய்ய சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ 40 நாள் இல்ல 365 நாளும் 24/7 மொத்த நாள் யாரோ சமூகத்தில் நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் சரி, பாஸ்டிங் போட்டாலும் சரி, அந்த காரியம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. அருவருப்பான காரியத்துக்கு ஆண்டவர் எப்பொழுதும் சொல்ல போகவே மாட்டார் இல்லையா? அப்ப நம்முடைய ஜெபம் எப்பேற்பட்டதாக இருக்கு, அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு மதிப்பு தருகிறவராக இருக்கிறார்.
இப்பேற்பட்ட பிரேயருக்கு ஆண்டவர் ஐ will not answerனே சொல்றார். நீங்க வாசிச்சு வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. எரேமியா இல்ல ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சுருவோமா? எரேமியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். எரேமியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14:12. கேட்பதில்லை. நீ உபவாசம் பண்ணாலும் கேட்க மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டேன், நீ பலி செலுத்தினாலும் உனக்கு செய்ய மாட்டேன். நீ அருவருப்பான காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் பலி கொடுக்குறேன், காரியம் கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் சபையில என்னெல்லாம் செய்யறேன் தெரியுமா, ஊழியக்காரங்களுக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன், நான் ஊழியத்தை செய்யறேன், நீ என்ன காரியம் வேணாலும் செய்யலாம், ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியத்தை நீ செஞ்சுட்டு இது எனக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நீ நம்பிட்டு இருந்தா உன் ஜெபம் கேட்கவே கேட்காது. அல்லேலூயா. தேவ ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவாக இருக்கிற நீங்களும் நானும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய 7வது காரியம், தவறான விஷயங்களுக்கு, சுய இச்சையான காரியங்களுக்கு, சுய லாபத்திற்கு, சுயதானமான காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடவே கூடாது என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதே ஆண்டவர் சொல்றாரு எப்படி இருக்கணும்னு சொல்லி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கேட்கணும், அதை செய்வாரே, அதுதான் என் நம்பிக்கை, அதுதான் என் தைரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுயத்தின்படி நீ யோசிச்சு உன் சுயத்தின்படி ஆண்டவர் செய்வாரே என்று சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருந்தனா உங்களா மாதிரி என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆனால் அதற்கு மாறாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க, அப்போ அதுக்காக நீங்க காத்திருப்பது அதுதான் உங்கள் தைரியமா இருக்கிறது. தேவ ஜனமே, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமாக இருக்கிற நீங்களும் நானும் நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம், எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவாரு, எதை செஞ்சாலும் நம்ம ஆண்டவர் செஞ்சிருவாரு என்று சொல்லி நீங்க என்னவே எண்ணாதீங்க. அந்த எண்ணத்தை இன்னைக்கு ஆலயத்திலிருந்து நடந்து போகும் போதே அப்பேற்பட்ட எண்ணத்தை நீங்க எடுத்துக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். பொறுப்பான ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லையா? பொறுப்பற்றவர்களாக பொறுப்பில்லாதவர்களாக போல நாம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சமூகத்துல கேட்கக்கூடாது. தேவ சமூகத்துல நம்ம அவர் நீதிமான் என்று சொல்லி மாற்றம் ஆசைப்பட்டு இருக்கிறார். நாம ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு யாரை என்ன பண்ணலாம், யாரை என்ன கவுத்து போடலாம், யார் அழிஞ்சு போயிடுவான், எவன் இல்லாம போயிடுவான், எவன் காணாம போயிடுவான், எவன் இருக்கிற இடத்துக்கு நான் என்ன பண்ணிடணும், மேல வந்துடணும், அவனை கீழே தள்ளிட்டு நான் அங்க வந்துடணும் சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், காரியத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், உபவாசத்துக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. இதை கவனமாய் கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம ஞாபகத்துல கொள்ள வேண்டிய 7 காரியங்களை ஆண்டவர் இந்த 3 வாரங்களில் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்களை நீங்க நிதானித்து பாருங்க, எந்தெந்த காரியங்களை நான் சரியா இருக்கிறேன், எந்தெந்த காரியத்துல நான் தவறு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த தவறு காரியத்துல என்னை சரி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கே போய் நான் ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி ஒரு தேவ சமூகத்துல நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.